ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஆன்மீக இரகசிய சூக்ஷ்ம குறிப்புகள். வழக்குகளில் வெற்றி பெற, தம்பதிகள் ஒற்றுமை, குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள், கடன் தொல்லை, திருமண தடை, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், காரிய சித்தி, கல்வியில் சிறந்து விளங்க, வேலை கிடைக்க என ஆன்மீக சம்பந்தமான தெய்வீக இரகசிய பரிகாரங்கள் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம். சிவன் கோயிலில் உள்ள வன்னி மரம் அல்லது வில்வ மரத்தை 21 முறை வலம் வந்து நமது குறைகள் என்னவென்று நாம் அந்த சுற்றும் பொழுதே சொல்லி வர வேண்டும். அப்படி சொல்லி வர நல்ல பலன் கிடைக்கும், தீர்ப்புகள் சாதகமாக அமையும். இம்மரங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று சொல்வதை கேட்கும் சக்தி உள்ளதாகவும் ஐதீகம் உள்ளது. இந்த பரிகாரத்தை நாம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணிக்குள் செய்ய வேண்டும். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்திற்குள். 2 சர்ப்பங்கள் இணைந்திருப்பது போல் இருக்கும் நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கு மேல் ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி நாம் நமது குறைகளை சொல்லி வந்து தொடர்ந்து இதுபோல் நாம் செய்து வர வேண்டும். வந்தால் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால், மன அமைதி குறைந்தால் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபட நமக்கு அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடலாம். கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் கடன் தொல்லையிலிருந்து நாம் விலகலாம். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்திலும் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி, சூன்யம், ஏவல், கண் திருஷ்டி, திருமணத்தடை போன்றவை விலகும். அம்மன் கோயிலுள்ள பிரதானமான அம்மன் கோயிலுள்ள திரிசூலத்தில் 3 எலுமிச்சம்பழத்தை நாம் குத்தி வந்து நமது குறைகளை சொல்லி வழிபட்டால் கண் திருஷ்டி, செய்வினை தோஷம் விலகும். வெள்ளருக்கு விநாயகரை நம் வீட்டில் கைக்கு எட்டாத தூரத்தில் வைத்திருந்தால், ஏதாவது குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தால் அது விலகும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் தொடர்ந்து சுற்றிவர தொழில், வழக்கு நமக்கு சாதகமாக அமையும். பில்லி, சூன்யம், ஏவல் போன்றவற்றிலிருந்து நாம் விலகலாம். கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். கடன் தொல்லை விலகும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்புகள் குறைய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து அந்த 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு போட்டு தீபம் ஏற்றி வர இந்த செய்வினை தோஷம் போன்ற பித்ரு தோஷங்கள் விலகும். வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் சிறிது கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மாதம் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பாலாபிஷேகம் செய்து வர விரைவில் திருமணம் கைகூடும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்பத்தில் ஏதாவது சாபங்கள் இருந்தால் நீங்கும். அஸ்த நட்சத்திரத்தன்று துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை அந்த பூவை பாதத்தில் வைத்து
27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வர குங்குமம் அர்ச்சனை செய்து வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கேற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்தோறும் நெய்விளக்கு ஏற்றி வழிபட நமக்கு விரைவில் வேலை கிடைக்கும். விபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்திரண்டு முருகனுக்கு வேலில் எலுமிச்சம்பழம் சொருகி அதில் நாம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் இந்த விபத்துக்களிலிருந்து நாம் விடுபடலாம். இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.